ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அனதர் ஒரு நல்ல வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அதாவது 6/3/2026, அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஸோ நான் வந்து குளிச்சுட்டு எங்கள் அம்மா அப்பாவோட கல்யாண நாள் ஞாபகம் வந்ததுனால நான் கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு போயிருந்தேன். அது எல்லாத்தையும் தாண்டி சனி பயிற்சியும் கூட சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் வீட்டுக்கு நியர்பை அந்த குளத்துக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த கங்கையம்மன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டுரங்கர் கோயில் வந்து இருக்குது. இந்த பாண்டுரங்கர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழைய கோயில் போலங்க. எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு நான் விசிட் பண்ணப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி இங்கே இந்த பாண்டுரங்கர் கோயில் இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாவுக்கு பெருமாள் பட்டுன்னு வந்திருக்கும் போல் அப்படின்லாம் கூட எனக்கு தோணியிருக்கு. ஓகேவா? ஸோ பெருமாள் பட்டுன்னு எதுக்கு வரணும்? அப்போ பெருமாள் கோயில் இருக்குது இல்லையா? அதனால தான் அப்படி எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து பாண்டுரங்கரோட கோயில். பாண்டுரங்கருக்கு எங்கே கோயில் இருக்குது? பண்டரிபுரத்தில் இருக்குது. ஸோ பண்டரிபுரத்தில் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க மூலவரை எல்லாருமே க்யூவில் நின்று நல்லா ஆற தழுவி கொள்ளலாம். அதாவது அந்த மூலவரை, அந்த விக்கிரகத்தை, அதாவது எல்லாருமே தொட்டு வந்து பூஜிக்கலாம், தழுவி கொள்ளலாம், முத்தம் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணுவாங்க. நானும் பாண்டுரங்கர் கோயிலுக்கு பண்டரிபுரம் போனப்போ நானும் க்யூவில் நின்று அந்த விட்டல்னு சொல்லுவாங்க அந்த பாண்டுரங்கரை, அவரை வந்து தொட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, அதுக்கப்புறம் அவரோட அது என்ன சொல்கிறது, அந்த தாயாரோட பேர் என்ன சொல்லுவாங்க, ருக்குமாயின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ருக்குமாயியோ அவங்களையும் பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. எல்லா கேஸ்ட்டு பீப்புளும் எல்லாருமே பார்த்திங்கன்னா கடவுளை ஆற தழுவி கொள்ளலாம், தொட்டு வந்து வணங்கலாம், பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் இருக்க அந்த சிவன் கோயிலெல்லாம் கூட அப்படி தான் இருக்கும். துவாதச ஜோதிர்லிங்கமே பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா போட்டு பாருங்களேன், யூடியூப்லலாம் லைவ் எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதிலலாம் எல்லாருமே வந்து அந்த சிவலிங்கத்தை சூழ்ந்து கொண்டுக்கிட்டு அங்கே வந்து தொட்டு பூஜை பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி அவங்க என்னவோ அவங்க வீட்டில் வச்சுருக்க விக்கிரகத்துக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப உரிமையாக வந்து பண்ண முடியுது. அதே மாதிரி இங்கே இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணாங்கங்க. அது எதனால் அலோவ் பண்ணாங்கன்னா தெரியல. அது எல்லாருமே வந்து போயிட்டு அந்த சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து போய் தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் வந்தேன். ஈவன் இந்த கோயிலோட அந்த மூலவரையும் பார்த்திங்கன்னா தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். கரெக்டாக அது தொட்டு கும்பிட்றப்ப தான் பின்னாடி ஒருத்தவங்க தேவையில்லாமல் ஏதோ பேசினாங்க. எனக்கு அந்த மாதிரி அவங்க வேறு ஏதோ பேச போய் எனக்கு அந்த மாதிரி தோணுதா, இல்லைனா அவங்களாம் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்களா யோசிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ எனக்கு ஒரு மென்டல் இல்யூஷன் இருக்குதா, இல்லைனா அவங்களாம் நிஜமாகவே கெட்டவங்களா, ஒன்றும் புரியல. ஓகேவா? ஸோ என்ன கான்செப்ட்னா, அதாவது குடமுழுக்கு நடக்க போகுதில்ல, அதனால் அந்த நேரத்தில் அவங்க ஏதோ அருக்கெல்லாம் வந்து வச்சு பூசுகிறாங்க. ஸோ அந்த அரக்கெல்லாம் பூசுறதுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா சிலையுமே எந்த ஒரு ஆபரணங்கள் இல்லாமல், எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் அந்த கற்சிலையாக வந்து பார்க்க முடிஞ்சது. எப்போயுமே இந்த கோயில் போனால் அந்த கோயிலில் இருக்க எல்லா விக்கிரகமும் நல்லா சொஃபஸ்டிகேட்டடாக அலங்காரத்தோடு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த கல் சிலையை பார்க்க முடிஞ்சது, தொட்டு வந்து உணர முடிஞ்சது. ஓகேவா? அவரை வந்து கன்னத்தெல்லாம் தொட்டு பார்க்க முடிஞ்சது. ஓகேவா? நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல அந்த அரக்கு பூசுகிறாங்கல்ல, அந்த அரக்கு பூசுகிற இடத்துல வெள்ளி காசு, தங்க காசு யாராவது இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் யார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. 1-2 யாராவது கொடுத்துருப்பாங்க. அதையுமே அந்த மூலவர்கிட்ட வச்சு அதுக்கு மேலே அந்த அரக்கு பூசி விடுறாங்க. எல்லோரும் ₹1 ₹2 கூட கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி ₹1 ₹2 கொடுக்கக்கூடாது, ஸோ வெள்ளி காசு தங்க காசு அந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நானும் என் கையில் இருந்த அந்த சில்லறையை கொடுக்காமல் போயிட்டேன். ஸோ அது எதுக்கு அந்த மாதிரி அந்த அஷ்டபந்தன சம்பரோக்ஷணம் சொல்லுவாங்க, அதுதான் போல் அந்த இது பூசுறது தான் அஷ்டபந்தனமாக என்னன்னு தெரியல. அது ஒரு மாதிரி அரக்கு, அதாவது அந்த அரக்கு கலரில் இருக்குது. அதை வந்து எல்லா சிலைக்கும் கீழே வந்து பூசுகிறாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஸோ போனதுக்கு ஹோமத்தை பார்க்க முடிஞ்சது. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கோயிலில் இருக்க அந்த மூலவர் விக்கிரகங்கள் எல்லாம் தொட்டு கும்பிட முடிஞ்சது. என்ன, சபரிமலை ஐயப்பருக்கும் அங்கே தனி சன்னதி இருக்குது. அந்த ஐயப்பரை கூட எல்லா லேடிஸும் போய் தொட்டு வந்து வணங்குறாங்க. இதுவே சுவாமி, அதாவது சபரிமலையில் போயிட்டு யாராலும் தொட முடியாது. ஃபஸ்ட்டு லேடிஸ் எல்லாம் மினோபாஸ் ஆகியிருந்தால் தான் போக முடியும். அப்படி ஆகலைன்னா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நார்மலாகவே அந்த மாதிரி லேடிஸ் இந்த மாதிரி மினோபாஸா அது என்ன சொல்லுவாங்கள்ல, மந்த்லி அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் ஆகிறப்பெல்லாம்
கொஞ்சம் சாமியெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆச்சாரமாக இருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் கூட அப்படி தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அது வந்து இந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல. அதனால் அப்படி இருக்கப்ப இந்த கோயிலில் அந்த ஐயப்பரையும் போயிட்டு எல்லா லேடிஸும் வந்து தொட்டு கும்பிட்றப்ப எனக்கு ஒரு பக்கம் ஷாக்காக இருந்தது. ஐயோ, இதெல்லாம் வந்து சபரிமலையில் ஒத்துப்பாங்களா? இங்கே வந்து பார்த்தியா பரவாயில்லையே, இன்றைக்கி ஒரு நாள் வந்து கொடுத்து வைக்கணும். இந்த மாதிரி சாமியை வந்து நம்ம வணங்குறோம், எத்தனை நாள் நம்ம வந்து தூரத்தில் இருந்தே வணங்குறது. அவரை தொட்டு நம்மளால் வந்து உணர முடியுதுன்னா அது பெரிய பாக்கியம் இல்லையா? அதனால் சொல்ல வரேன். முக்கியமாக 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 ஏதோ சனி பிரயர்ச்சின்னு சொன்னாங்க இல்லையா? அதனால் சனி பகவானை போயிட்டு சுற்றிட்டு வரலான்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அங்கே போகிறப்ப சிவன் கோயில் வந்து மூடிட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா கங்கையம்மன் கோயிலையுமே நான் ஒரு ஜோடி விளக்கு நெய் தீபம் ஏற்றினேன். அதே மாதிரி இங்கே சிவன் கோயிலுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்த நெய் பாட்டில் இருந்தது, நெய்யும் இருந்தது. அங்கே ஆல்ரெடி இருந்த அந்த விளக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து வத்தி போட்டு இங்கேயும் வந்து ஒரு ஜோடி விளக்கு நான் ஏற்றிட்டு, ஸோ வெளியில் இருக்க அந்த கோயில் எல்லாத்தையுமே, ஃபார் எக்ஸாம்பிள் விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் நவகிரகம், அதுக்கப்புறம் காலபைரவர், இவர் எல்லாத்தையும் வந்து சுற்றிட்டு நான் வெளியில் வந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. யாரும் கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு தனிமையில் எனக்கு அங்கே அந்த குளத்துல மீன்கள் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. எல்லாமே வந்து பெரிய பெரிய மீன்கள், நல்லா வந்து நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க்கில் போட்டிருப்போம்ல, அந்த மீனுங்கள்லாம் கொண்டு போயிட்டு யாரும் அங்கே விட்டுருக்காங்க. அந்த மீனுங்கள்லாம் அந்த ஏரி இல்லை, குளம் இல்லையா, அந்த குளத்துல வந்து நல்லா அது போஷாக்கோடு இருக்குது, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம பொரி வாங்கி போடலாமேன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டு பார்த்தேன். இதுக்கு பொரி போடுவாங்க இல்லையாங்க, நீங்கள் விற்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம்ப்பா, அதுக்கு தானேப்பா விற்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேக்கெட் 10 ரூபான்னு சொல்லி வாங்கி அந்த பொரி எல்லாத்தையும் போட்டு அது அந்த மீனுங்கள் வந்து சாப்பிட்றப்ப அதை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன். எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனிமேல் டெய்லியும் வரலாமே, என்ன இருக்குது, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொரி வாங்கி இந்த மீன்களுக்கு போடலாமே, எனக்கு இன்னும் ரிலாக்ஸேஷனாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. பட் நான் ரொம்ப தனிமை விரும்பி போகலங்க. எப்போயுமே செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பேன். இந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஸோ நான் எங்கே போனாலும் வந்து எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நானும் அந்த கடவுளும் மட்டுமே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த குளம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த குளத்தில் இருக்க மீன்களும் சூப்பராக இருந்தது. ஸோ தனிமையில் அந்த மீன்களுக்கு பொரி போட்டு அந்த பொரிகளை வந்து அந்த மீன்கள் சாப்பிட்றது ரசித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மைண்டு ரெஃப்ரெஷ் ஆச்சு தெரியுமா? அந்த ஒரு நாள் அந்த ஒரு 1 ஹவர் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த குளத்துலலாம் நான் உட்காந்து மீனுக்கு பொரி போட்டதெல்லாம் ரொம்பவுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. இதுக்காக நான் அவ்வளோ செலவு பண்ணி இங்கேருந்து மந்த்ராலயமோ இங்கேருந்தோ திருப்பதிக்கோ இங்கேருந்தோ வெள்ளியங்கிரிக்கெல்லாம் போகலை. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனால் கூட நமக்கு இவ்வளோ திருப்தி இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குல்ல. ஸோ மக்களே, இட்ஸ் டைம் டு எண்ட் திஸ் வீடியோ. என்னுடைய இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஸோ பெல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Tata, bye bye, see you. Have a great day.